வணக்கம் நண்பர்களே. பெரியவர்களை பார்த்தா மதிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அப்பா அம்மாலாம் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைகள் வளர்கிற விதமே சரி கிடையாதுங்கிற மாதிரி இப்போது கல்லூரி மாணவி ஒருத்தவங்க திருச்சியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செஞ்ச செயலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கல்லூரி படிக்கும் பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக ஊரை சுற்றுறது, ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது, பார்க் பீச்சுன்னு சுற்றுறது எல்லாரும் வழக்கமாக வச்சுருப்பாங்க. அது அவங்களுடைய பசுமையான நினைவுகளுக்கு பிற்காலத்தில் அவங்க அதை அசை போட்டு தன் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தமே அப்படின்னு சொல்லி ஒரு நினைவாக இருக்கிறதுக்கு அது உதவும். அப்படித்தான் ரெஸ்டாரண்ட்டில் தன்னுடைய தோழிகளோடு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்த சில கல்லூரி தோழிகள் அங்கே வயதான தம்பதிகள் 2 பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. இதை சற்றும் எதிர்பார்க்காத, சற்றும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு குடும்ப பெண்மணி அந்த கல்லூரி தோழிகளை விட்டு விளாசுன்னு விளாசிட்டாங்க. நீங்களாம் பொம்பளைங்களா, நீங்களாம் பொண்ணுங்க தானான்னு சொல்லி பயங்கரமாக திட்டிருக்காங்க. சாப்பிட்ற இடத்துல ஒரு வயதான பெண்மணியை கல்லூரி தோழிகள் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆதங்கப்படுறாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த கல்லூரி தோழிகளை பயங்கரமாக திட்டுவீங்க, அந்த வயதான பெண்மணிக்காக ஆதங்கப்படுவீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது திருச்சியில் ஒரு பிரபலமான ஹோட்டலுக்கு இளம் பெண்கள், அதாவது காலேஜ் படிக்கிற இளம் பெண்கள் அங்கே சாப்பிட போகிறாங்க. அதே ஹோட்டலுக்கு 2 வயதான பெண்மணிகள் சாப்பிட வந்திருக்காங்க. அந்த டைமில் அந்த இளம் பெண்கள் எல்லாம் அந்த வயதான பெண்மணியை பார்த்து கிண்டல் பண்ணிருக்காங்க. இதனால அந்த வயதான பெண்மணி பயங்கரமாக மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அந்த டைமில் அதே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த இன்னொரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா இதை தட்டி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு நேற்று தெப்பக்குளம் பகுதியில் ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். மதியம் 1 மணி, நல்ல பசி. சரி ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி அந்த திருச்சியில் பிரபலமாக இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். மதிய டைம் சாப்பாடு டைமுங்கிறதால அந்த ஹோட்டலில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. எங்களுக்கே உட்கார இடம் கிடைக்கல. நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருந்தோம். அப்புறமா 10 நிமிஷம் கழிச்சு தான் எங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் கிடைச்சது. ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி நாங்களும் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். எங்களுக்கு எதிர்த்தாப்புல 2 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரும் லேடிஸ். அவங்கள பாத்தீங்கன்னா அதே தெருவில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிய வந்துச்சு. ஏன்னா அவங்க அப்படித்தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்ணு மட்டும் ரொம்ப கரடு முரடா பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு எங்க வீட்டுக்காட்ட நானே சொன்னேன், என்னங்க இது, இந்த பொண்ணு இப்படி பேசுது பாருங்க, இவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க, இந்த பொண்ணு வாய்ஸ் மட்டும் அப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் நான் சங்கோச்சப்பட்டேன். அதுக்கு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சில பேர் ஓப்பனா சொல்லுவாங்க, ஏதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவாங்க, இந்த பெண் அந்த ரகம் போல, அதே நம்ம தப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீ சாப்பிடுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அதே ஹோட்டலுக்கு 2 வயதான பெண்மணிங்க வந்தாங்க. அவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சி போல, எப்படியும் 55 இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கும். அவங்க 2 பேரையும் பார்த்தோம்னா இரட்டை பிறவின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஒரே சைஸ், ஒரே மாதிரி அவங்க தோற்றம்லாம் இருந்துச்சு. அந்த 2 வயதான பெண்மணிகள்ல ஒரு அம்மா மட்டும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் புத்தி சுவாதனை இல்லாம இருந்தாங்க. இந்த அம்மா வரும்போது திட்டிட்டு வந்தாங்க, இவள் எங்க போனாலும் கூட்டு போறதா இருக்கு, இவளால பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்லி அந்த இன்னொரு பாட்டி இந்த பாட்டி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கல. ஒரு டேபிள்ல 4 பேர் உட்காரலாம் இல்லையா, ஆனா ஒரு டேபிள்ல 3 பேர் மட்டும் தான் உட்கார முடிஞ்சிச்சு. ஒரு சீட்டு மட்டும் காலியா இருந்துச்சு. அந்த சீட்ல அந்த அம்மா உட்காந்துட்டாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி மட்டும் அங்கங்கும் போயிட்டு இருந்தாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய அக்கா கூட உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு சேரை கொண்டு வந்து அந்த டேபிள் பக்கத்துல போட்டு உட்காந்தாங்க. அப்ப சப்ளையர் என்ன சொன்னாரு, அம்மா இந்த டேபிள் 4 பேர் தான் உட்காரணும், 5 பேர்லாம் உட்காரக்கூடாது, நீங்க கொண்டு போய் சேர் அங்க போட்டு உட்காருங்கன்னு சொல்லி அவர் சண்டை போட்டாப்ல. அப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, இல்லைங்க அவ என் தங்கச்சி தான், என் பக்கத்திலே உட்காந்து சாப்பிட்டு ஆசைப்படுறா, அதனால பக்கத்துல உட்காரட்டுமே விடுங்கன்னு சொல்லுவோன்னே, இல்லம்மா நீங்க இப்படி உட்காந்தீங்கன்னா போற வர கஸ்டமருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால நீங்க சேரை கொண்டு போய் அங்க தனியா போட்டு உட்காருங்கன்னு சொல்லி சொல்லவும் அங்க உள்ளவங்க எல்லாம் அந்த பாட்டியை பரிதாபமா பார்த்தாங்க. எனக்கும் அந்த பாட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே, மனநலம் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாட்டி தான் அக்கா கூட உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அந்த பாட்டி நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா அந்த பாட்டி தனியா உட்காருமா, அங்க போய் உட்காருன்னு சொல்லவும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பாட்டி கேட்க மாட்டாங்க, ரொம்ப சண்டை பிடிக்கிறாங்க. இல்ல நான் உன் பக்கத்துல தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க. அந்த பாட்டிக்கு இப்படியே பிடிவாதம் பண்ணிருக்கும் பொழுது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்க உள்ள எல்லாருமே அந்த பாட்டியை தான் வேடிக்கை பார்க்கறாங்க. அதனால அந்த பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இவ தொல்லை தாங்க முடியல, எங்க போனாலும் ஒட்டிக்கிட்டு வந்துடுறா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாட்டி உட்காந்து இருக்கிற டேபிளுக்கு பின்னாடி உள்ள டேபிள்ல ஒரு 4 காலேஜ் கேளுங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த காலேஜ் பொண்ணுங்களாம் ரொம்ப அரட்டை அடிச்சுக்கிட்டு, நாங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், ரொம்ப அரட்டை அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த காலேஜ் பொண்ணுங்களாம் இந்த பாட்டி தவிக்கிறத பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. பாருடி அந்த கிளவி எப்படி தவிக்கிறான்னு, இதுவே ஒரு கிளவி, அது போய் ரொம்ப ஃபீல் பண்ணுது, இதுங்களாம் என்ன மான மரியாதை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அரட்டை அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு பேசுவோம். அந்த பாட்டி காதுல அது விழுவுதுங்க.
ஒரு கட்டத்தில் இந்த பாட்டி போய் அந்த காலேஜ் பொண்ணுகிட்ட சண்டை போடுறாங்க. எப்படி எங்களை பார்த்து இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி சண்டை போட்ட உடனே அந்த காலேஜ் பொண்ணுங்க இந்த பாட்டிகிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. இங்க பாரு கிழவி, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன, உன் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த 2 டேபிள்லயும் பயங்கர சத்தமா இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல சாப்பிட்றவங்க எல்லாமே மொத்த பேரும் இங்கே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அந்த பாட்டிக்கு மேலும் அவமானமா போயிடுச்சு. ஆனா இந்த காலேஜ் பொண்ணுங்க அந்த பாட்டி கிட்ட வேகமா சண்டை போடுறாங்க. கிளவி, வேலையை பார்த்துட்டு போ, இந்த வயசுல இப்ப இருக்கிய, நீ எல்லாம் வயசுல என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லி ரொம்பவும் அந்த பாட்டியை பத்தி கேவலமா பேசிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே ஐயோ பாவம், அந்த பாட்டியை போய் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி எல்லாமே மனசளவில் தான் குமிரிக்கிட்டு இருந்தாங்க. யாருமே போய் அந்த காலேஜ் பெண்களை நீ பேசுறது தப்புமான்னு சொல்லி யாருமே அந்த பெண்களை கண்டிக்கல. நாங்களும் மனசளவில் ரொம்ப ஃபீல் பண்ணோம். பாவம், வயசான பாட்டிங்க இடம் கிடைக்கலன்னு சொல்லி அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் பொண்ணுங்க அதை பார்த்துட்டு கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி நாங்களும் மனசளவில் குமிரிக்கிட்டு இருந்தோம். அந்த காலேஜ் பொண்ணுங்க அந்த பாட்டி கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டு இருக்கோம். எங்களுக்கு எழுத்தாப்புல சாப்பிட்டு இருந்த ஒரு பொண்ணு போயிட்டு அந்த காலேஜ் பொண்ணை பலாருன்னு கன்னத்துல அரைஞ்சிட்டாங்க. கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிட்டு, ஏண்டி உங்க வீட்டுல வயசானவங்க பாட்டிங்களே கிடையாதா, உங்க அம்மாவுக்குலாம் வயசாகாதா, நீ எல்லாம் கிளவியா மாற மாட்டியா, அப்படியே குமரியா இருப்பியா, ஏண்டி இப்படி பேசுற அந்த பாட்டியை போயிட்டு, பாவம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இன்னொரு அறை விட்டாங்க அந்த பெண்ணை. ஒரு கட்டத்துல அந்த காலேஜ் பொண்ணுங்க 4 பேருமே இந்த பெண்மணி கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. நீ என்ன சப்போர்ட்டா, அந்த கிளவிக்கு வக்காலத்தா, நீ எப்படி நடிப்பேன்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்றவங்களும், ஏமா நீங்க பண்ணது தப்பு, படிக்கிறீங்களே, காலேஜ் தானே படிக்கிறீங்க, வயசான பாட்டியில கிண்டல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆளாளு கேள்வி கேட்கவும் அந்த காலேஜ் பெண்களுக்கு மூஞ்சில ஆடல எறும்பாடல அப்படியே உட்காந்துட்டாங்க. அவமானத்துல கூனி குறுகி இயலாமையில கத்திக்கிட்டே வெளியே போயிட்டாங்க அந்த காலேஜ் பெண்கள். அந்த வயசான பாட்டியோ மனநலம் பாதிக்கப்பட்ட தன்னுடைய தங்கச்சியை கையில பிடிச்சிக்கிட்டு அங்க உள்ளவங்கெல்லாம் கை கூப்பி கும்பிட்டாங்க. உண்மையாலுமே இந்த நிகழ்வு எங்க மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. சாப்பிட போன இடத்துல ஒரு வயசான பாட்டிய, அதுவும் படிக்கிற பசங்க கிண்டல் பண்ணும் பொழுது இன்னொரு பெண்மணி போயிட்டு ஆதங்கம் தாங்க முடியாம அவங்கள அடிச்சுட்டாங்க. இந்த உலகத்துல பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரின்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதான் போல. அதுவும் காலேஜ் பெண்ணுங்க, படிக்கிற பசங்க, நாளைக்கு நம்மளும் வயசான அப்படிதான் நடந்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட அறிவு இல்லாம அந்த வயசான பாட்டியை கிண்டல் பண்ணது கடைசியில அந்த பெண்களுக்கு ரொம்ப அவமானத்தை தேடி வச்சிருச்சு. அந்த காலேஜ் பெண்கள் அவமானப்பட்டு வெளியே போனதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு தோழி அவர்கள் அவங்க இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட ஒரு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள், உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.